செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் போட்டு கருவாட்டு குழம்பு வைக்க போகிறேன். அது எப்படி பார்க்கலாம். கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா வெந்தயம் போட்டுக்கலாம். எண்ணெய் ஏன் கலராக இருக்குன்னா, நேற்று வந்து சிக்கன் பொரித்தேன் அந்த எண்ணெய். சரி, அது இன்றைக்கி மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வெந்தயம், அதுக்கப்புறம் சோம்பு 2-3 போட்டுக்கலாம். ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 3 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பூண்டு கறி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணி கொஞ்சம் வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்காக வேண்டி. இதை நல்லா வதக்கிக்கலாம். இது மட்டும் இருந்தாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பாட்டுக்கு வேறு எதுவுமே தேவையில்லை. ஒரு முட்டை மட்டும் வேக வச்சது இருந்தால் போதும். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் ஒரு 4-5 வெங்காயம் வந்து 2-2 கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா இது வெங்காயம் மட்டும்தான் இதுக்கு காய். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஃபுல்லாக உரிச்சது முழுசு நல்லா இது பண்ணிக்கிறேன். வெங்காய குழம்பும் இதே மெத்தடுதான், இதுவும் அதே மெத்தடு. அதுக்கு இடையில நம்ம வந்து புளி வந்து கரைச்சிக்கலாம். இது தண்ணி ஏன் இந்த கலராக இருக்குன்னா, இது வந்து அரிசி களைஞ்ச தண்ணி. கருவாட்டு குழம்பு அதில் தான் வைக்கணும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதான் இவ்வளோதே புளி போட்டால் போதும். உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி ரொம்ப தேவைப்படாது, ஏன்னா நம்ம புளி ஊற்றுறோம்ல இதில். அதனால் ஒரு பழம் கட் பண்ணி வச்சுருக்கோம் போட்டுருக்கோம். இது வதங்குறதுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம். கல்லுப்பு. இது எல்லாம் பண்ணிக்கலாம் வதங்கட்டும். கருவாடு நான் வாழை கருவாடு வாங்கி கழுவி நல்லா வச்சுருக்கேன். சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஓரமெல்லாம் கட் பண்ணிவிட்டு கழுவி வச்சுருக்கேன் சுடுதண்ணியில் போட்டு. இப்போ நம்ம மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போ நம்ம எல்லாம் கலந்து அரைச்சா மிளகாத்தூள் மல்லித்தூள் எல்லாமே கலந்து போட்டுக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் போதும். குழம்பு கம்மியாக வைக்க போகிறேன், அதனால் ஒரு 1.25 ஸ்பூன் போட்டிருக்கேன் போதும். இந்த டைமில் இன்னும் காரம் வேணும்னா நீங்கள் வெறும் தனி மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. நான் பச்சை மிளகா போட்டிருக்கனால எனக்கு போதும். இதுவே நல்ல காரமாக தான் இருக்கும். இப்போ நம்ம இந்த கரைச்சி வச்சுருக்கதை இதில் ஊற்றிடலாம். இப்போ நமக்கு இது நல்லா கொதிக்கட்டும். நம்ம அப்புறம் கருவாடு போடலாம். ரொம்ப ஈஸி, டக்குன்னு பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதில் போட்டுடலாம் கருவாடு. நல்லா சேர்ந்து கொதிக்கட்டும். சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள் கருவாடு எல்லாம். நீங்கள் இன்னும் வேணும்னா இதை விட திக்னஸாக ஆக்கிக்கலாம். எனக்கு இது போதும். சூப்பராக இருக்கும். இது மாதிரி ஊற்றி சாப்பிட்டா இவ்வளோ சோறு வேணால் சாப்பிட்லாங்க. இதில் வந்து நமக்கு சின்ன வெங்காயம் கருவாடு தான் மெயின். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.